அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிங்கம் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறது நான் உங்கள் சிங்கம். இன்றைக்கி நம்ம டாபிக் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது தமிழில் மிக முக்கியமானது. தமிழ் எழுத்துக்களில் நிறையா எழுத்துக்களுக்கு ஒரு எழுத்து இருக்கும். அந்த ஒரு எழுத்துக்கு பொருள் இருக்கும், வெவ்வேறு பொருட்கள் கூட இருக்கலாம். அதான் ஓரெழுத்துக்கு ஒரு மொழி அப்படிங்கிறது. இப்போ 70 எழுத்துக்கு மேலே ஓரெழுத்து ஒரு மொழி தற்காலத்தில் இருக்கிறதா அறியலாம். கழக தமிழ் அகராதி முதற் பதிப்பு ஏப்ரல் 1964, பாவானந்தர் தமிழ் சொல்லகராதி முதற் பதிப்பு 25 1925, வெற்றி தமிழ் அகராதி முதற் பதிப்பு 1992. இந்த 3 அகராதிகளையும் ஆராய்ஞ்சு ஓரெழுத்து ஒரு மொழியில் 70 அப்படின்னு சொல்கிறாங்க. கழக தமிழ் அகராதி, பாவானந்தர் தமிழ் சொல்லகராதி, வெற்றி தமிழ் அகராதி. இப்போ உயிர் வரிசையில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்குன்னா 12 இருக்குது. எதுக்கெலாம் ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. உயிர் வரிசையில் இந்த 12 இதுக்கு ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. க வரிசையில் ககர வரிசையில் 8 இருக்குது. கா, கா, கி, கு, கூ, கை, கோ, கௌ. அடுத்து சகர வரிசையில் சகர வரிசையில் 7 இருக்குது. சா, சி, சு, சே, சை, சோ. யகர வரிசையில் 2 இருக்குது. ஞ, ஞா. தகர வரிசையில் 8 இருக்குது. தா, தா, தி, து, து, தே, தை, தோ. நகர வரிசையில் 10 இருக்குது. நகர வரிசையில் 10 இருக்குது. நா, நீ, நீ. அதாவது நகர வரிசையில் 10 இருக்குது. நா, நீ, நீ, நு, நூ, நே, நெய், நோ, நௌ, நோ, 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 நௌ. இந்த நகர வரிசையில் 10. பகர வரிசையில் 8. பகர வரிசையில் 8. பா, பா, பி, பீ, பு, பே, பை, பூ. மகர வரிசையில் 7. மா, மா, மீ, மூ, மே, மை, மோ. யகர வரிசையில் 1. யா. வகர வரிசையில் 7. வா, வா, வி, வீ, வே, வை, வௌ. மொத்தம் 70 இருக்குது. இதில் நன்னூல் குறிப்பிடக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை அப்படின்னு பார்க்கும்போது 42 இருக்குது. பவணந்தி முனிவர் இயற்றிய நன்னூல் இல்லை ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை இருக்குன்னா 42 இருக்குது. நன்னூலை இயற்றியவர் யார்? பவணந்தி முனிவர். அந்த நன்னூலில் பாட்டு வரி எப்படி இருக்கு பாருங்கள். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு: உயிர் மவில் 6ம் தப நவில் 5ம் கவசவில் 4ம் யவ்வில் 1ம் ஆகும் நெடில் நோத்து ஆங்குறில் 2 ஓரெழுத்து இயல்பதம் 6 சிறப்பின. நன்னூல் சொல்லுது. என்ன சொல்லுது? உயிர் வரிசையில் 6, மகர வரிசையில் 6, தகர வரிசையில் 5, பகர வரிசையில் 5, நகர வரிசையில் 5, ககர வரிசையில் 4, வகர வரிசையில் 4, சகர வரிசையில் 4, யகர வரிசையில் 1 ஆகிய மொத்தத்தின 40 இருக்குது. இதில் நோ, து எனும் குறில் எழுத்தாகிய ஒரு மொழிகள் 2 இந்த நோ, து மட்டும்தான் குறில். 42. அதை சேர்த்து மொத்தத்தினா 42. இதில் இந்த வரிசைன்னு பார்க்கும்போது உயிர் வரிசையில் 6 பார்த்தோமா? அ, இ, உ, ஏ, ஐ, ஓ. 6 ஆகி போச்சா? ககர வரிசையில் கா, கு, கை, கோ. இது பவணந்தி முனிவர் சொல்கிறார் 42, அதுக்குரியது. இந்த காலம் இந்த 70 இருக்கலாம், அதுக்குரியது. அந்த 3 அகராதி இருக்குங்களா, அதில் பார்த்தது. இவர் சொல்லக்கூடிய சகர வரிசையில் 4. சா, சி, சே, சோ. தகர வரிசையில் 5. தா, தி, து, தே, தை. நகர வரிசையில் 5. நா, நீ, நே, நை, நோ. பகர வரிசையில் 5. பா, பூ, பே,
பை போ. மகர வரிசையில் 6. மா மீ மூ மே மை மோ. யகர வரிசையில் 1. யா. வகர வரிசையில் 4. வா வி வை வௌ. நூ குறில். அப்போ இதில் நெடில் எத்தனை அப்படின்னா 40, குறில் 2, மொத்தம் 42. இவை சிறப்பின. எனவே சிலது சிறப்பு இல்லாமல் இருக்குது. அது என்னென்னு பார்க்கும்போது கு கௌ பி முதலிய சிறப்பு இல்லாது. நன்னூல் குறிப்பிடக்கூடிய நெட்டெழுத்தாகிய ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை 40, குறில் 2, மொத்தம் 42. தொல்காப்பியம் கூறும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் 12, நெடில் எழுத்துக்களாக இருக்கும் 7 எழுத்துக்களும் ஓரெழுத்து ஒரு மொழி ஆகும். இது தொல்காப்பியம் சொல்லுது. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி. எழுத்துதில் என்ன சொல்லுது தொல்காப்பிய நூற்பா. இந்நூற்பா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ என வரும் 7 நெடில் எழுத்துக்களும் பொருள் தருவன. இந்த 7 பொருள் தருகிறது. எனவே இவை ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்று வழங்குகின்றன. இப்போ ஆனா பசு, ஈனா கொடு, ஊனா இறைச்சி, ஏனா அம்பு, ஐனா அழகு தலைவன், ஓனா மதகு நீர் தாங்கும் பலகை, ஒவ்வுனா இந்த எழுத்திற்கு பொருள் இல்லை. அவ்வுங்கிற எழுத்துக்கு பொருள் இல்லை. மேலே கண்டவற்றில் அவ்வு அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி ஆவதில்லை. இந்நூற்பாவிற்கு உரை கூறும் அறிஞர்கள் இந்த நூற்பா உயிர் எழுத்துக்களுக்கும் உயிர் மெய் எழுத்துக்களுக்கும் பொது என்பதால் அவ்வு என்பதை உயிர் மெய்யில் வரும் கௌ வௌ முதலியவற்றை உணர்த்துவதாக கருத வேண்டும் என்று சொல்கிறாங்க. உயிர் எழுத்துக்கும் உயிர் மெய் எழுத்துக்களுக்கும் பொது அப்படிங்கிறதுனால அவு என்பதை உயிர் மெய்யில் வரக்கூடிய கௌ வௌ முதலியவற்றை உணர்த்துவதாக கருத வேண்டும் அப்படிங்கிறாங்க. கௌ வௌ. எனவே உயிரெழுத்துக்களில் நெட்டெழுத்துக்கள் 6 மட்டுமே ஓரெழுத்து ஒரு மொழி என்பதை புரிந்து கொள்ளலாம். உயிரெழுத்துக்களில் நெட்டெழுத்துக்களை பற்றி கூறிய தொல்காப்பியம் குற்றெழுத்துக்கள் 5 ஓரெழுத்து ஒரு மொழியாக வருதல் இல்லை என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. உயிரெழுத்துக்களில் நெட்டெழுத்துக்களை பற்றி கூறிய தொல்காப்பியம் குற்றெழுத்துக்கள் 5 ஓரெழுத்து ஒரு மொழியாக வர்றது கிடையாது என்பதையும் தெளிவுபடுத்துகின்றன. நெட்டெழுத்துக்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும். ஆனால் குற்றெழுத்து 5 மொத்தம் 12 உயிர்மொழி வராது அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. குற்றெழுத்து 5 மொழியை நிறைவு செய்யாது அப்படிங்கிறாங்க. ரைட்டுங்களா? இந்த நூற்பாவை காணும்போது ஆ இ உ ஏ ஓ என வரும் குற்றங்களில் ஆ இ உ ஆகிய 3 எழுத்துக்களும் சுட்டுப்பொருளை உணர்த்துவன என்பது நினைவுக்கு வரும். ஆ இ உ ஏ ஐ இதெல்லாம் என்னதுன்னா சுட்டுப்பொருளை. ஏ எனும் எழுத்து வினாப்பொருள். ஏன்னா வினான்னு தெரியும், என்ன எங்கே எப்படி. ஆனால் இவற்றை ஏன் ஓரெழுத்து ஒரு மொழி என்று குறிப்பிடவில்லை என்று வினா நமக்கு இலக்கணம். ஆ இ உ இம்மூன்றும் சுட்டெழுத்துக்கள். அங்கே இங்கே அப்படிங்கிறது இதில் இருந்திருக்கு. நான் ஏ என்பது வினா எழுத்து. சுட்டெழுத்துக்களும் வினா எழுத்தும் இடைச்சொற்கள் எனும் பிரிவில் அடங்குகின்றன. இடைச்சொல் என்பது தனியே பொருள் தரக்கூடியது அல்ல. இடைச்சொல் என்பது தனியே பொருள் தரக்கூடியது கிடையாது. அது பிற சொற்களோடு பெயர் சொல்ல வினைச்சொல்ல சேர்ந்து தான் பொருள் தரும். எனவே தனியே நின்று பொருள் தராத காரணத்தால் சுட்டெழுத்துக்களான ஆ இ உ ஆகியவையும் ஏ எனும் வினா எழுத்தும் ஓரெழுத்து ஒரு மொழி எனும் இலக்கிய வரம்பிற்குள் வரவில்லை என்பது தெளிவாகிறது. ஆ இ உ ஆகியவை இந்த 3 ஏ இந்த வினா எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழி இலக்கிய வரம்புக்குள் வரலை. ரைட். இப்போ
ஒவ்வொரு இதுக்கும் ஓரெழுத்து ஒரு மொழியோடைய பொருள் பார்த்துருவோம். எந்தெந்த எழுத்துக்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இல்லாட்டினா நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில் வந்து ஒவ்வொன்றுக்கு பின்னாடி என்னென்ன பொருள் இருக்குது விரிவாக அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ வந்து ஓரெழுத்து ஒரு மொழினா என்ன, மொழி நிறைவு எத்தனை, இந்த இதில் எவ்வளோ வந்திருக்கு, இதில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.